அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை என்ன சொல்லணும்னா படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் யாருன்னா இந்த பிறவி எப்படி இருக்கும், உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது புண்ணிய லக்கணம். அப்போ புண்ணிய லக்கணம் கண்டுபிடிப்பது எப்படி? இது ஒரு கணக்கு தான். நிறைய பேர் குழப்பிக்கிடலாம் வேண்டாம். இது ஒரு கணக்கு. அப்போ அந்த கணக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கணக்கில் என்ன சொல்லலாம்னா, நம்ம யார், நம்மளுடைய புண்ணிய லக்கணாதிபதி யார், புண்ணிய லக்கணத்திற்குண்டான கிரகம் எது அப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு யார், சூரியனா, சந்திரனா, செவ்வாயா, எந்த கிரகம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போ புண்ணிய லக்கணம் கண்டறிவது எப்படி? உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் லக்கணம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது, அப்படிங்கிறத கணக்கு பண்ணிருக்கு. அப்போ எல்லாம் ஒரு 4 பாதத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பளை லக்கணத்துக்கு நானும் சரி, பொம்பளை லக்கணம் நானும் சரி அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த கணக்கு கரெக்டாக வரும். அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா அந்த புண்ணிய லக்கணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு. இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா மிதுன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார். அப்போ மிதுன லக்கணத்தில் மொத்தம் 9 பாதம் இருக்குது. அந்த 9 பாதத்தில் அவருடைய லக்கண புள்ளி எதில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவருடைய லக்கண புள்ளி என்ன சொல்கிறான்னா இப்போ என்ன சொல்கிறான்னா திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விழுந்திருக்குன்னு வைங்க. திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன லக்கணம், ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உயிர் புள்ளி என்று சொல்லக்கூடிய லக்கண புள்ளி உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏற்கனவே மிருகசீரிடம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அங்கே இருக்குது. அப்போ 2 ஆச்சா. திருவாதிரை 3ஆவது பாதத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ திருவாதிரை 3ஆவது பாதம், அது ஒரு 3, மிருகசீரிடம் 2, அப்போ 5 பாதம். இதை நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கிடணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு மிதுன லக்கணத்திலிருந்து இந்த 5 பாதத்தில் 5ஆவது பாதத்தில் திருவாதிரையில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மிதுன லக்கணத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வந்துருச்சா 5ஆவது லக்கணம். யாருக்கு கூட்டினாலும் 7 வந்தாலும் 7 லக்கணம் தள்ளி போகணும். 9னா ஏன்னா 9க்கு மேலே தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 9 பாதம் தானே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அப்போ அங்கே 9 பாதங்களில் 5ஆவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது. இந்த 5ஆவது பாதம் 5ஆவது பாதத்தை நம்ம என்ன செய்யணும், நேராக எங்கே வரணும், துலாத்துக்கு வந்துடணும். துலாத்துக்கு துலாத்தில் என்ன சொன்னால் 5ஆவது பாதம் எதுன்னு பார்க்கணும். துலாத்தில் 5ஆவது பாதம் எதுன்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொன்னா சுவாதி 1, சுவாதி 2, சுவாதி 3. அப்போ சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் சுவாதி நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா 3ஆம் பாதத்தில் தான் என்ன சொல்கிறான்னா அந்த அங்கே இருக்கிற 5ஆவது புள்ளிக்கும் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறான்னா துலாத்தில் இருக்கிற 5ஆவது புள்ளிக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த 5ஆவது புள்ளிக்கு உண்டான ராகு தான் இவருடைய ராகு தான் என்ன சொல்கிறான்னா இந்த நபருடைய என்ன சொன்னா புண்ணிய லக்கணத்திற்குண்டான கிரகம். புண்ணிய லக்கணத்திற்குண்டான கிரகம். அவ்வளோதான். ராகு தான் புண்ணிய லக்கணத்துக்குண்டான கிரகம்.
அந்த ராகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இவர் பிறந்த லக்கணத்தில் இருந்து 6, 8, 12 போய் மறையக்கூடாது. 6, 8 போய் மறைஞ்சாச்சுன்னா இவருக்கு புண்ணியத்தை வந்து கொடுக்காது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த ராகு எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து புண்ணிய லக்கணம். அப்போ அந்த புண்ணிய லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான புண்ணிய லக்கணம் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு இந்த 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 ராகு வந்து என்ன சொல்கிறான்னா 6, 8, 12 மறையக்கூடாது. ஆனால் இந்த லக்கணத்திற்கு மிதன லக்கணத்திற்கு 1, 5, 9 குடையவனோடு தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நட்சத்திரத்திற்கு தொடர்பு கிடைத்து விட்டால், அந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு 1, 5, 9 தொடர்பு கிடைத்து விட்டால் இவர் கண்டிப்பாக நன்றாக வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணி ஒரு மாதிரி நிம்மதியாக இருப்பார். கண்டிப்பாக இருப்பார். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு இன்னொரு துலா லக்கணத்துக்கு சொல்கிறேன். துலா லக்கணத்திற்கு லக்கண புள்ளி, இது ஒரு ஆண் ஜாதகம். துலா லக்கணத்திற்கு லக்கண புள்ளி என்பது என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்போ துலா லக்கணத்தில் பிறந்த நபருக்கு லக்கண புள்ளி வந்து என்ன சொன்னா விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்தால் அந்த துலா லக்கணத்துடைய கடைசி பாதம் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ எத்தனை 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கடைசி பாதம் என்பது துலா லக்கணத்தின் 9வது பாதம். சரி, நம்ம கணக்கின்படி என்ன சொன்ன இந்த 9 பாதத்தை நீங்களும் அப்போ துலாத்திலிருந்து 9 கட்டம் என்னது? துலாம், விருச்சிகம், தடுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனத்தில் வந்துருச்சா? அப்போ மிதுனத்தில் 9 பாதம் என்னது அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான குருவே இவருக்கு வந்து என்ன சொன்னா புண்ணிய லக்கணம், புண்ணியத்தை கொடுப்பார். இந்த குரு என்ன சொல்றாருன்னா இவருடைய லக்கணத்துக்கு 6, 8, 12 போய் வந்து மறையக்கூடாது. இது வந்து சாஸ்திர விதி. அப்படி மறைந்தால் பெரிதாக வந்து என்ன சொல்றான்னா யோகத்தை அனுபவிக்க முடியாது. இந்த குரு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் 5 குடையவனோடோ அல்லது என்ன சொல்ல லக்கணாதிபதியோடையோ அல்லது 9 குடையவனோடையோ சம்பந்தம் பெற வேண்டும். இந்த லக்கணக்காரருக்கு அவர் இருப்பதே 9ஆம் வீட்டில் தான். 9ஆம் வீட்டில் இருந்து என்ன சொல்றான்னா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு தொடர்பு கொள்கிறார். அதே சமயத்தில் வந்து லக்கணாதிபதியோடும் தொடர்பு கொண்ட காரணத்தினால் இவர் வாழ்க்கையில் வந்து மேன்மையாக தன்னுடைய ஒரு சாதாரணமான வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு இதில் போய் பிறந்து அவர்களுடைய வர்க்கத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து யாரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பெரிய யோகக்காரர்களா இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மேன்மையான நபராக வந்து ஆன்மீகவாதியாகவும் அதே சமயத்தில் என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு 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 மக்களை கவரக்கூடிய சக்தி உடையவராகவும் இன்றும் இந்த சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இது உண்மையான ஒரு நபருடைய ஒரு ஜாதகம். இது எனக்கு தெரியும். அப்பாங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொன்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கடைசியாக சொல்கிறேன், புண்ணிய லக்கணம், அதாவது புண்ணிய லக்கணம் என்பது அந்த கிரகம் நின்ற இடமும் புண்ணிய லக்கணம். ஆனால் அந்த லக்கணம் என்ன சொல்கிறான், அந்த புண்ணிய லக்கணத்திற்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே இருக்கணும் 6, 8, 12 மறையாமல் இருந்து 1, 5, 9 குடையவர்களோடு தொடர்பில் வந்தால் ஜாதகர் வந்து என்ன சொன்னான்னா அவருடைய வர்க்கத்தை மேன்மைப்படுத்தி குழந்தை குட்டிகளோடு என்ன சொல்கிறான்னா வந்து
சீரும் சிறப்புமாக வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா புண்ணிய லக்கணம், அந்த புண்ணிய லக்கணத்தை கண்டுபிடிச்சிடலாம். புண்ணிய லக்கணம் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டுபிடித்து அந்த புண்ணிய லக்கணத்திற்கு உண்டான புள்ளிக்குண்டான கிரகம் எங்கே போய் உட்கார்ந்திருக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தை அணுதினமும் நாம் வழிபட இப்போ ஒருத்தருக்கு புதன் அந்த புள்ளியில் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலியத்தில் உட்கார்ந்துருக்கலாம். அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வணங்க யோகம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கலாம். அப்போ சூரியனே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து புண்ணிய லக்கணத்திற்குண்டான அந்த கிரகமாக வருகின்ற காரணத்தினால் சிவ வழிபாடு பண்ணலாம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து புண்ணிய லக்கணத்திற்குண்டான புள்ளி உட்கார்ந்திருந்தால் சந்திர பகவானை வழிபாடு பண்ணலாம். அதற்கடுத்து வந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் புண்ணிய லக்கணாதிபதி புண்ணிய லக்கணம் ப்ளஸ் அந்த கட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த புள்ளி தான் புண்ணிய லக்கணம். அப்போ செவ்வாயாக இருந்தால் முருகப்பெருமானை வரலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய புண்ணிய லக்கணம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடைய நட்சத்திரமாக விழுகிறது. நான் இது வந்து என்ன சொன்ன சித்தர் வழிபாடு பண்ணிய பிறகுதான் 2009 வந்து சித்தர் வழிபாடு பண்ணிய பிறகுதான் இன்று வரை அந்த இடத்துக்கு நம்ம வந்து போய் மாதம் போய் வந்து என்ன சொல்லணும் கும்பிட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்று வரை ஏற்றத்தை கொடுக்கிறதே தவிர தாழ்ச்சி வரவே இல்லை. இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு உண்மையான ரூபம். கொஞ்சம் படிக்கும்போது குழப்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய லக்கண புள்ளி வந்து ஒரு ராசியில் எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கு, அந்த அத்தனையாவது பாதம் அந்த லக்கணத்தில் வந்து 9 பாதத்தில் எத்தனாவது பாதம், அந்த எத்தனாவது பாதமோ அது எத்தனை பாதங்கள் கடந்து நிற்கிறதோ அந்த கடந்து நிற்கிற பாதத்தை நம்ம பிறப்பு லக்கணத்திலிருந்து எண்ணணும். 5க்கு வந்துச்சா 5வது வந்தவொடனே நிறுத்திட்டு அது எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கு, அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதமா அத்தனாவது பாதத்தை அங்கே எண்ணி அந்த புள்ளி விழுகின்ற இடத்திற்குண்டான கிரகம்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யோகத்தை வந்து செய்யும். அது வந்து என்ன சொன்னா 6, 8, 12 வந்து மறைந்திருக்க கூடாது. அதுதான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த புண்ணிய லக்கணத்தோட உண்மையான கான்செப்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன சொன்னான்னா கொஞ்சம் பார்க்க பழகிக்கிட்டேங்கன்னா வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை நடைமுறைப்படுத்துங்கள், பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் யார், உங்களுடைய புண்ணிய லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எது, இதை தெரிஞ்சாலே நீங்கள் புண்ணியமான மனிதராக புண்ணியம் பண்ணவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற பேர் வந்து வாங்கிடலாம். ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுத்த காரணத்தினால் இன்று வரை வந்து என்ன சொன்னேன்னா சேமமாக சிறப்பாக. சில சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. 6ஆம் பாவத்தை 8ஆம் பாவத்தையும் அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னால் ஆயில் இல்லை. 6ஆம் பாவத்தை அனுபவிச்சா என்ன சொல்கிறான்னா வந்து 8ஆம் பாவம் நல்லாயிரும். என்ன காரணம்னா 8ஆம் பாவத்திற்கு வந்து 6ஆம் பாவம் லாபஸ்தானாது. அப்போ யார் ஒருவர் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் பின்னாடி வந்து ஒரு யோகம் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வருத்தப்படக்கூடாது. ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும், ஒரு லாபம் இருக்கிறது. அதனால் அவங்களுடைய புண்ணிய லக்கணத்திற்குண்டான கிரகம், அந்த கிரகத்தை அணிதினமும் அதோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.